வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். பூண்டு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ பூண்டு எடுத்து தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். புளி ஒரு லெமன் சைஸ்க்கு எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். நல்லெண்ணெய், கடுகு, மிளகாத்தூள், சீரகம் 1 ஸ்பூன், பெருங்காயம், மஞ்சள் தூள், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், தனியா 1 ஸ்பூன். இப்போ பூண்டு தொக்கு செய்யலாம். பூண்டு தொக்குக்கு ஃபர்ஸ்ட் பொடி ரெடி பண்ணிக்கலாம். வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய்லாம் எதுவுமே ஊத்தாம வெறும் கடாயில நல்லா ப்ரௌனா வறுந்துருச்சு. அது கூட தனியா போட்டு வறுத்துக்கலாம். சீரகம் எல்லாம் நல்லா வறுந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சமா ஊற்றி தோல் உரிச்சு வச்ச பூண்டை போட்டு அதில் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம். டெய்லி சமையலில் பூண்டை சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது பூண்டு சாப்பிட்றதுனால. பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூண்டை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ அதை அரைக்க போகிறோம். எண்ணெய் இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பூண்டு வதக்குன அந்த கடாயிலேயே எண்ணெய் இருக்கும். ஸோ அதிலே தொக்கு தாளிச்சிக்கலாம். நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள், புளி கரைசலையும் இதிலே ஊற்றிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலக்கி விடுங்க. புளி நல்லா கொதிக்கணும். அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். புளி நல்லா கொதிச்சிருச்சு. நான் எண்ணெயில் வறுத்த பூண்டை இப்படி நல்லா மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இதை போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு கட்டியாக வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணியெல்லாம் பாருங்க நல்லா இழுத்துருச்சு. வெந்தயம், சீரகம், தனியா 3த்தையும் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த பொடியை இதில் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். பொடி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. பொடியெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் கலக்க வேணாம். பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு.